நமக்கே 4 பேர் ரூம் போட்டு மோட்டிவேட் பண்ணால் தான் கொஞ்சமாவது மோட்டிவேட் ஆகும். இதில் நம்ம எங்கெங்க மற்றவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறது? ஸோ நம்மலாம் அவ்வளோ பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது. நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்பப்போ இந்த மாதிரி வ்ளாகில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. மற்றபடியெல்லாம் நான் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் பெரியதெல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இப்படி தான் இருக்கணும், இது மாதிரி தான் பண்ணணும், அப்படி தான் லைஃப் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாதுங்க. நம்மளுக்கு எது கரெக்டுன்னு படுது, நம்மளால் எது முடியும், எது செய்கிறோம், எது நம்ம கரெக்டாக பண்ணுறோம், அதை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, நம்ம அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை போட்டு தான் நான் அன்றைக்கி வந்துட்டு மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தொன்னை பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க, வெண்ணெய் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா இந்த பிரியாணிக்கு நான் அந்த மாதிரி தான் பேர் வச்சுருந்தேன். ஏன்னா வாயில் வச்சோன்னே வலிக்கிட்டு போயிடுச்சு, அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம எப்போவும் பிரியாணி தாளிக்கிற மாதிரியே வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு மட்டனை அது கூட ஆட் பண்ணி நல்லா சுருள வதக்கி நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா உலை கொதிச்சிருக்கும். அப்போ மட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்து ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான குக்கர் பிரியாணி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.